Hello everyone, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் லெசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2. How much positive and negative charge is there in a cup of water? ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓகே, என்ன மிஸ்டேக் அப்படின்னா கப்பில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எனக்கு ரிமெம்பர் கரெக்டாக ஞாபகம் லாஸ்ட் இயர் சால்வ் பண்ண 250 வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு கொஸ்டின் 250 வச்சு சால்வ் பண்ணிடுறேன், இன்னொரு கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் அந்த இதில் 250 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு. ஓகே, அப்போ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அல்டிமேட்லி எனக்கு என்ன வரணும், எத்தனை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், என்ன எத்தனை ப்ரோட்டான் இருக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 250 கிராமில் எவ்வளோ ஹைட்ரோஜன் H2O மாலிக்யூல்ஸ் இருக்கு எனக்கு தெரியணும். அப்போ மாலிக்யூல்ஸ் தெரியணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்கும்? 250 டிவைட் பை மாலிகுலர் வெயிட். H2O மாலிகுலர் வெயிட் என்ன? H2O. இதுக்கு 2 கரெக்டா, இதுக்கு 16. அப்போ 2 கூட்டினா 18 வருது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது. எதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது? H2O. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O அவைலபிளாக இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் என்னவாயிரும்? ஒரு மோல்ல எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும்? அவகாண்ட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அப்போ 250/18 இன்டூ அவகாண்ட்ரோ நம்பர் 6.022 இன்டூ 10⁻23. இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது. கரெக்டா இல்லையா? ஒரு மாலிக்யூல் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? H2O. கரெக்டா? ஒரு மாலிக்யூல்ல எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு சொல்லுங்க. ஒரு ஹைட்ரோஜன்ல பார்த்தனா ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கும். ஆக்சிஜன்ல 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான் இருக்கும். அப்பனால H2Oல 2 எலக்ட்ரான், ஏன்னா 2 ஹைட்ரோஜன் இருக்கு, 8 எலக்ட்ரான். ஸோ மொத்தம் 10 எலக்ட்ரான் இருக்குமோ ஒரு H2Oல. அதே மாதிரி 10 புரோட்டான் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்க போகுது? இல்லை பாரு, ஒரு H2Oல 10 இருக்க போகுது. எத்தனை H2O இருக்கு? நம்மள்ட்ட இவ்வளோ H2O இருக்கு. அப்போ இந்த எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. இன்டூ 10. ஸோ பாசிட்டிவ் கேட்டாங்கன்னா இவ்வளோ, நெகட்டிவ் கேட்டாங்கன்னா இவ்வளோ. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல். இது சார்ஜ் இல்லை, சார்ஜ் பார்ட்டிக்கல். அப்போ யாராச்சும் டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹவு மச் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் தான் கேட்டுறாங்க. டோட்டல் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளோ? ஸோ நல்லா பாரு, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கு? இவ்வளோ புரோட்டான் இருக்கு, இவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இவ்வளோ புரோட்டான், ஒரு புரோட்டான் இருந்தாலே நம்மளுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு தெரியும். அந்த வேல்யூவை நம்ம எதால மல்டிப்ளை பண்ணிடுவோம்? 10⁻23 இன்டூ 10 இன்டூ 1.6 இன்டூ 10⁻−19 மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? புரியுதா? அப்போ நல்லா பாரு, ஒரு புரோட்டான் இருந்தாலே இவ்வளோ சார்ஜ். இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ புரோட்டான் இருக்கு? இவ்வளோ புரோட்டான் இருக்கு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இன்டூ 6.022 இன்டூ 10 இன்டூ 1.6 டிவைட் பை 18. 1338.2. ஓகே, 10⁻23. ஆக்சுவல் 23 + 1 24 ஆயிரும். அங்கேருந்து போயிடுச்சுன்னா 10⁻24னா இது 5 ஆயிருமா? 6 7 8. கரெக்டா? அப்போ 1.33 இன்டூ 10⁻8 கூலும் சார்ஜ் இருக்குது. நீ ஜஸ்ட் யோசிச்சு பாரு. சப்போஸ் நீங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு கூலும் சார்ஜ்னா எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணி பாரு, 250 ml ஆஃப் வாட்டர் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி குடிக்கிறோம். ஒரு டம்ளர் தண்ணியில் எவ்வளோ டம்ளர் தண்ணியில்? ஜஸ்ட் 1 டம்ளர் வாட்டரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கீங்கன்னு சொன்னால் அதில் பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டானோட சார்ஜ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாரு. இதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பாரு, இதே அளவுக்கு. அப்போ யோசிச்சு பாரு, ஒரு 250 ml ஆஃப் வாட்டர் குடிக்கிறோம், நம்ம எவ்வளோ எலக்ட்ரான் எவ்வளோ ப்ரோட்டானோ உடம்புக்குள்ளே கொண்டு போகிறோம். நான் இது வந்து கரெக்டானு பார்த்துக்கிறேன். ஏன்னா 250 ml தான் கொடுத்தானா இல்லையாங்கிறது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒரு தடவை.
எனக்கும் அவங்களுக்கும் ஆன்சரில் ஒரு 10 பவர் டெசிமல் தப்பாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கலாம். 250 into 6.022 into 10 into 1.6. Okay, divide by 18. 250 into 6.022 into 10 into 1.6. எனக்கு இதே தான் ஆன்சர் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு 1.34 into 10 power 7 கிடைக்குது. நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னா 250 into 6.022 into 10. ஓகே, மேபி இதில் தப்பு பண்ணியிருக்கோமா? 10 to the power of ஓகே நான் 10 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அப்புறம் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, அதான் மிஸ்டேக். நான் 10 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு இடத்த தானே பண்ணியிருக்கணும். அப்போ நான் இங்கேயே மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இதை சிம்பிளை பண்ணுறப்ப 10 power 4 ஆயிரும். இந்த இடத்துல 10 power 7. ஸோ அவங்க வந்து 250 ml தான் எடுத்திருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு இதே ஆன்சர் வந்திருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் 180 ml ஆஃப் வாட்டர் எடுத்தால் உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லு. 180 ml அப்படின்னு சொன்னால் 180 கிராம் ஆஃப் வாட்டர் டென்சிட்டி ஆஃப் வாட்டரும். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 1 கிராம் per ml. ஓகேவா? ஸோ 180 ml சொன்னால் அது 180 கிராமை கான்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 180 கிராம் இருக்குன்னா அதில் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ.